ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கல்யாண நாள் வருது இல்லையா, அதுக்காக நம்ம இவளுக்கு மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்ன பின்ன வாங்கி தந்து எதுவும் பழக்கம் இல்லை. அதனால் ரேணுகா இருக்கிறப்ப அவங்க வந்துக்கிட்டு எதையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. தேவையானது அவங்களே வாங்கிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் வேணும்னா கேட்பாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ மல்லி இருந்துக்கிட்டு எதுவுமே கேட்குறதும் இல்லை, அவங்க எதுவும் எதிர்பார்க்குறதும் இல்லை. அதனால் இவருக்கு என்ன வாங்கி தரணும்னு தெரியல, என்ன மல்லிக்கு பிடிக்கும்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது, சின்ன பொருளாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுத்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்ம மல்லிகை இருக்குது. அதனால் எதையாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு யோசிச்சுக்கிட்டு. இந்த பக்கமாக அந்த பக்கம் வண்டி வர்றது கூட தெரியாமல் அப்படியே ஒரு யோசனையிலே போயிட்டுருக்காரு நம்ம விஜய். அதுக்கப்புறமா அவர் ஒரு பூக்கடையை பார்க்குறாரு. என்னது இது, இவ்வளோ நாளாக இந்த பூக்கடை வழியாக நம்ம போனோம், ஆனால் இது நம்ம கண்ணிலே படலையே. இந்த வெளில போகிறப்ப வர்றப்ப எத்தனை முறை இந்த பக்கம் பார்த்துருப்போம், ஒரு நாள் கூட நான் இதை பார்த்ததே இல்லையே. சரி, இது நம்ம கண்ணில் படுதுன்னா ஏதோ ஒரு யோசனைக்காக தான் படுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அது என்னென்னா, நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு வரோம், டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்பா மல்லி. ஆனால் அவளுக்கு நம்ம எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வாங்கி அதில் அடைச்சி வச்சு கொண்டு போகிறார். அது 1 முழம் 2 முழம் இல்லை, 5 முழம். அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாரும் விஜய்க்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்த உடனே நல்லா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னதும் ஒரே ஷாக் ஆயிடுது நம்ம விஜய்க்கு. ஒரு நாள் விடாமல் இந்த கேள்வியே கேட்குறாளே, எப்போவுமே நம்ம மேலே அக்கறையாக இருக்காளே, இவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் பாக்ஸை நீ போய் ஓப்பன் பண்ணி பாரு, இப்போவே கழுவி வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது இது, எப்போவுமே இவர் இப்படி சொல்ல மாட்டார். எப்போவுமே சாப்பாடு கொண்டு வருவார், சாப்பிட்டு வருவார், அதை என்கிட்ட கொடுப்பாரு, நான் அதை கழுவி வைப்பேன். அது எப்போவுமே நடக்கிறது தானே, இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டிஃபன் மூடி கழுவி இருக்குது. ஆனால் அதில் ஒரு வாசனை வருது. என்ன வாசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லிப்பூ வாசனை. அதை பார்த்தா நம்ம விஜய்க்கு ஒரே சந்தோஷம். மல்லி எப்படியோ அதை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவுக்கும் அதை விட சந்தோஷம். ஓஹோ, ரூட் இப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை பார்த்து நம்ம மல்லிக்கு இன்னமும் சந்தோஷம். நம்ம வெண்பாவே சந்தோஷப்படுறான்னா அப்படின்னா நம்ம மனசில் நம்ம நினச்சிருக்க மாதிரி விஜய் சாரும் நினச்சிருக்காரோ என்னவோ தெரியல. அதுவும் இல்லாமல் விஜய் நம்ம மேலே பாசம் இல்லாமல் மல்லிப்பூலாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்தால் பாருங்கள் அந்த சூனியக்காரி. யார் அந்த சூனியக்காரினே? நாகு தான். நாகு வந்தால் சும்மா இருப்பாலாம், இது எல்லாம் பார்த்து சும்மா பளபளக்குதுன்னு நீ மனசை விட்டுறாத சரியா, இதுக்கெல்லாம் மனசை விட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இது எல்லாமே உன்னை மயக்கத்துக்காக மட்டும்தான். இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றதுனால தான் உன்னை எதிர்பார்த்து உங்ககிட்ட இருக்காரே தவிர மற்றபடி உன் மேலே பாசமெல்லாம் இல்லை. அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு சூதானமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு, லவ் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணி அவர் முன்னாடியே சுற்ற ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, பணங்காசு வந்ததுக்கப்புறம் அவர் தூக்கி போட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழப்பி விட்டுறா. ஐயோ, இது நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்கு, இதை நம்ம கொஞ்ச நேரம் ரசிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் முட்டுக்கட்டை போட்டாலே இந்த லூசு பொண்ணு. சரி, அவள் போட்டால் என்ன, நம்ம ஒரு பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் அங்கே நின்று அவங்க கை கால் எல்லாம் வலிக்குது. அதனால் சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் பின்னாடி இருந்து போய் அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தை கொடுக்குறாரு. என்ன மல்லி, நான் கொடுத்த கிஃப்ட்டு உனக்கு ஓகேவானதும், அந்த பூவை தான் நான் வச்சுருக்கேனே தெரியலையா அப்படின்னு. தெரியுது, ஆனால் உனக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதும், வாங்கி கொடுக்குறவர் நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எதை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு. உனக்கு சின்ன பொருளை தான் வாங்கி கொடுக்கணும், உனக்கு கஷ்டமே இல்லையானதும், எனக்கு நீங்கள் சின்ன பொருள் கொடுத்தீங்களோ பெரிய பொருள் கொடுத்தீங்களோ அது எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்காக வாங்கி கொடுத்தீங்க பார்த்தியா, எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து அதை வீடியோ எடுத்துன்னுக்குறான் இந்த நாகு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை அந்த இவர் இருக்காளே ரஞ்சிதா, அவகிட்ட போட்டு கொடுத்தா ஏதாச்சும் கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லி இவங்களை பிரிக்கிறதுக்கு எதனா ஒரு பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு டப்பு கிடைக்கும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துங்கிறான். அதுக்கப்புறம் சும்மா இருப்பால அந்த வீடியோ எடுத்து நேராக அந்த ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டான். அங்கே போய் ராஜேஸ்வரியை கூட பார்க்கல, அந்த ரஞ்சிதா கிட்ட சொல்லி இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் இவங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, அதனால உங்கள்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்துட்டேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னதும், நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும், அப்படி மட்டும் நீ செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணம் பொருளை போகுது, அதை நீயும் பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே பணத்தாசையில் மிதக்கிற நம்ம நாகு சரி சரி இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கூட ரஞ்சிதா கூட சேர்ந்து யோசனையை இப்போ பயங்கரமாக பிளானை
போட்டுங்கிறான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.